ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற ஈரான் யூஎஸ் வார் சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இறக்கங்களில் இருக்குது. லாஸ்ட்டு ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கங்கள்லே போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து ஒரு சேஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் எதிர்பார்ப்பாங்க. அதில் வந்து நிப்பான் இந்தியா ETF Nifty 50 பீஸ் இதை கன்சிடர் பண்ணலாம். $259 இருக்குது. பாஸ்ட் 5 இயர்ஸாக பார்த்திங்கன்னா 63% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ ஒரு $290 வரைக்கும் போயிட்டு $259 வரைக்கும் இறங்கியிருக்கு. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த Nifty 50 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸை பேக்கப் பண்ணுது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், எனர்ஜி, டெலிகாம் இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. அதுக்கப்புறம் HDFC பேங்க், லீடிங் ப்ரைவேட் செக்டார் பேங்க். அதுக்கப்புறம் பாரதி ஏர்டெல், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மேஜர் டெலிகாம் ஆப்ரேட்டர். ICICI பேங்க், இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் பேங்க். இன்ஃபோசிஸ், மேஜர் IT கம்பெனி. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்குக்கு அப்புறம் உள்ள HDFCக்கு அப்புறம் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பப்ளிக் செக்டாரில் ஒரு லீடிங் லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க். அதுக்கப்புறம் TCS, லீடிங் குளோபல் IT சர்வீஸ் ஃபார்ம். அப்புறம் FMCGயில் இருக்கிற ஹிந்துஸ்தான் யூனிலிவர், அதுக்கப்புறம் லார்சன் அண்ட் டியூப்ரோ, டாப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. பஜாஜ் ஃபினான்ஸ், ப்ராமினன்ட் NBFC ஃபினான்ஸ் கம்பெனி. இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வந்து ப்ராமினன்ட் கம்பெனிஸை பேக்கப் பண்ணுது. அதனால் வந்து திரும்ப மார்க்கெட் ரிவர்சல் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். இப்போயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கப்புறமும் ஏதாவது மார்க்கெட் கரெக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் இறங்குதுன்னா SIP மெத்தடில் முடிஞ்ச குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு Nifty 50 பீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.